Hi guys, இன்னொரு ஒராயன் ஃபேன் ரிப்போர்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதை நான் சாக்கர் ஸ்பியர்ல இருந்து நேரடியா தொகுத்து வழங்குறேன். அடுத்தடுத்து சூப்பர் மேட்சஸ் நடக்க போகுது. முதல்ல இன்வின்சிபிள் யுனைடெட், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஆனா எப்பவும் போல கோச் பிளாக் மேல நாம நம்பிக்கை வைப்போம். என்ன அங்க என்ன நடக்குது? சமீபத்துல ஒரு ஏலியனை பார்த்திருக்காங்க. அதுவும் ஒரு சாக்கர் ஸ்டேடியம்ல. நேற்று கிரகவாசிகளை இவ்வளவு பக்கத்துல பார்த்தது இதான் முதல் தடவை. ஆனா இது உண்மையானது தானா? அதை நாம உறுதியா சொல்ல முடியாது. அதை பத்தி தெரிஞ்சுக்க யாரையாவது அனுப்பணும். உங்களை யாருக்காவது ஃபுட்பால் பத்தி தெரியுமா? அதை பத்தி தெரிஞ்சிருந்தா நாம இங்க இருக்க போறோம். இதுக்கு ஏத்த கேண்டிடேட்டை நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன். அவனுக்கு சாக்கர் தெரியும். ஸ்டேடியம்குள்ள போக அவனுக்கு அனுமதியும் உண்டு. எல்லாத்துக்கும் மேல முக்கியமான விஷயம், அவன் இதையெல்லாம் நம்புறவன். கிளவுஸ், நீ தயாராக இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சீசன்ல நாம எதிர்பார்க்க வேண்டிய சில விஷயங்களை உங்களுக்கு காட்டுறேன். ஒராயன் இன்வின்சிபிள் யுனைடெடோட ஒவ்வொரு மூவ்ஸையும் கரெக்டா கண்காணிச்சாங்க. அவங்களோட திட்டத்தை எல்லாம் தவிடுபடியாக்குனாங்க. ஸ்கோர் பண்றதுலயும் முன்னிலை வகிச்சாங்க. அவங்க இதை எப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். கோச் பிளாக்கு உதவி கிடைக்குது, அதுவும் ஏலியன்ஸ் கிட்ட இருந்து. மறுபடியும் அதே கதையா? இந்த கிளிப்பை நான் 20 தடவைக்கு மேல பார்த்துட்டேன். நான் அடிச்சு சொல்றேன், இது உண்மையானதுதான். உலகத்துல ஏலியன்ங்கிற விஷயமே இல்ல. இதெல்லாம் சிஜிஐ ஒர்க், புரிஞ்சுக்கோ. கிளவுஸ் அடிக்கடி பெஞ்சிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆகுது கோச். இது உண்மையிலேயே ஏலியன்ஸ் இல்லன்னா ஒராயன்ஸ்க்கு இன்விசிபிள் யுனைடெடோட மொத்த கேம் பிளானும் எப்படி தெரியும்? கோச் பிளாக் அவங்களோட பழைய கேம்ஸ் பார்த்து அவங்களோட மூவ்ஸ் ஸ்டடி பண்ணிருக்கலாம். அவர் அதே மாதிரி நமக்கும் ப்ரிப்பேர் பண்ணிருந்தாருன்னா? கவலையப்படாத, இதுவரைக்கும் அவங்க யாரும் பார்க்காத 2 புது மூவ்ஸ் நான் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இது ரகசியமா வச்சுக்க வேண்டியது அவசியம். இத பத்தி நீங்க உங்களுக்குள்ள பேசக்கூடாது. சொல்ல போனா இத பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஏன்னா ஏலியன்ஸால நம்ம பிரெயின் வேவ்ஸ படிக்க முடியும் இல்லையா? இந்த மூவ்ஸ்ல கவனம் செலுத்து, யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் மேல இல்ல. புரிஞ்சுது கோச். சாக்கர் ஸ்பியர்ல மேட்ச் கலக்கட்ட போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இப்போ ஒரையன் தான் உலகத்திலேயே ஏலியன் சைட்டுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு இடமா இருக்கு. என்னவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஈட்டி மான்ஸ்டர்ஸையும் கூட்டிட்டு வா. வேற்று கிரகவாசிகள் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒராயன் மேனேஜர் கோச் பிளாக்க நாம பார்க்கலாம். சாக்கர் ஸ்டேடியமோட டாப் சைடுல இருக்கிற லேபரட்டரியில இருந்து பேசுறாரு. கோச் பிளாக், இந்த யூஎஃப்ஓ சைட்டிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் அழகான காஸ்மிக் ரேஸா தான் இருக்கணும். இவர் ஏலியன் நண்பர்கள் இப்படிதான் சொல்லணும்னு இவர்கிட்ட சொல்லி கொடுத்திருப்பாங்க. மரியாதையா அதை ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்குறியா? ஹெல்மெட்டோ ரொம்ப டயர்டா இருக்காரு. இம்சப்பா. உங்க டீம் போன வாரம் இன்விசிபிள் யுனைடெட தோக்கடிச்சாங்க. அதனால சில பேரு உங்களுக்கு வேற ஒருத்தங்க உதவி பண்றதா சொல்றாங்க. கேட்கவே வேடிக்கையா இருக்கு. ஆனா உண்மையை சொல்லணும்னா என்னோட ரகசியம் ஒன்னே ஒண்ணுதான், எல்லாத்துக்குமே தயாரா இருக்கிறது. ஒராயன் டீமுக்கு வானம் தான் இல்லைன்னு தோணுது. அப்புறம் அந்த யூஎஃப்ஓ விஷயம், அதை நான் அப்படியே எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டே விட்டுடுறேன். வேற்று கிரகவாசிகள் எல்லாம் உண்மைதான். சீக்கிரம், அவங்க நம்மள தாக்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பூமிக்கு வரதுல என்ன தப்பு? நீங்களா யாரு? நாங்கெல்லாம் டாப் சீக்ரெட் ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஸ்பெஷலிஸ்ட். பூமியில நடக்கிற ஏலியன் ஆக்டிவிட்டியை கவனிக்கிறது எங்க வேலை. நாங்க தான் முதல், இரண்டாவது நடுப்பகுதி, அது மட்டும் இல்லாம இறுதிக்கட்ட பாதுகாப்பும் கூட நாங்க தான். தி நேஷனல் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் ரெகானசன்ஸ் டிவிஷன். இவன் எப்பவுமே இப்படிதான் சொதப்பிக்கிட்டு இருப்பான். நம்ம திட்டம் ரகசியமா இருக்கணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு மெனக்கடுறோம். அது உனக்கு புரியலையா மடையா? என்ன மன்னிச்சிருங்க காய்ஸ். எதுக்கு நீங்க உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறீங்க? எந்த தப்பும் நடக்கல. சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஒராயன் லைட்ஸ் ஃபுட்டேஜ் நீ தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்க இல்லையா? ஆமா, பாக்குறேன். இது வேற்று கிரகவாசிகள் இருக்கிறதுக்கு ஆதாரம். அந்த லைட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்க எங்களுக்கு ஒருத்தன் தேவை. சாக்கர் ஸ்பியருக்குள்ள போறதுக்கு ஆக்சஸ் இருக்கிற ஒருத்தரா வேணும். உன்ன மாதிரி ஒருத்தனை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் கிளவுஸ். என்னது? நானா? நான் ஒரு ஏலியன் ஹண்டரா? ஓ, என்னால முடியாது. ஏன் முடியாதுங்கற?
எங்க டீமுக்கு முக்கியமான ஒரு மேட்ச் இருக்கு. அதுக்காக எங்களோட புது அத பத்தி நான் பேசக்கூடாது, அத பத்தி நான் நினைக்க கூட கூடாது. மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ஏத்த ஆளே இல்ல. நான் அப்பவே நினைச்சேன், கிராப் சர்க்கிள்ஸ். இந்த இடத்துல ஏலியன்ஸ் வந்தாங்கன்னு அப்பவே சொன்னல. இவன் தொல்லை தாங்க முடியல. நிச்சயமா இதுக்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்கும். உண்மைதான், நான் தான் இதை உருவாக்குனேன். ஆனா கோச், ஏலியன்ஸ பத்தி எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னீங்க. அப்படின்னா நீங்களும் அவங்கள ஒருத்தரா? நம்மளோட டாப் சீக்ரெட் மூவ்ஸ் எல்லாருக்கும் தெரியற மாதிரி நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு புரியுதுல்ல. என்னோட ஹோம் ஸ்டேடியம்ல நாம அதை பிராக்டிஸ் பண்றது சரியா வராது. அதனால இந்த டவுன்லயே ரொம்ப பிரைவேட்டான ஒரு ஃபெசிலிட்டியை உருவாக்கி இருக்கேன். இந்த மூவ்ஸ் நீங்க கடைசியா பார்க்க போறது இப்ப மட்டும்தான். கவனமா பாருங்க. நீங்க இதை பார்க்க கூடாது டிஃபெண்டர்ஸ். இந்த மூவ்ஸ் நாங்க உங்க மேல டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். மூவ் நம்பர் 1, டிஃபென்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஸ்பேஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஓவர்லாப் இது. நீ எங்களை தாண்டி போக முடியாது ப்ரோ. என்னால முடியாது, ஆனா எல்மெட்டடாரால முடியும். மூவ் 2ல பேஸ் அண்ட் பாசிங்கை யூஸ் பண்ணி எதிரணியோட டிஃபென்ஸ் நாம உடைச்சு முன்னேறணும். நல்ல வேலை பண்ணீங்க பாய்ஸ். எல்லாத்தையும் பார்த்தல. நாளைக்கு நீ ஃபீல்டுல இறங்க வேண்டி வரலாம். ஓகே கோச். ஒராயன் டீமால கண்டிப்பா இந்த மூவ்ஸை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. கிளாஸ் விட்டு அந்த வீடியோக்குள்ளேயே போயிடுவோம் போல இருக்கே. நான் தூங்கினா தாண்டா நல்ல கிளாமரா இருப்பேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவியே, இதுக்கு என்ன சொல்ல போற எல் மேட்டடோர்? அது வந்து ஒரேனே அவங்க ஸ்டேடியத்துல வச்சு டெஸ்ட் பண்றாங்க. அதுக்காக லைட் வானத்துல இருந்தா வரும். எப்பா உட்ரா சாமி, எது எப்படியோ அது கண்டிப்பா ஏலியன்ஸா இருக்க போறது இல்ல. நீ இவ்வளவு உறுதியா சொல்றல, இது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாமா? நிறைய தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அது மறுபடியும் நடக்குது. அது மட்டும் கிடையாது, கிளவுஸ் இப்போ கிளம்பிட்டான், ஸ்டேடியம் நோக்கி போயிட்டு இருக்கான். உண்மையை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்தை அவனால அடக்க முடியாது. கொஞ்சம் இருங்க, நாம கிளாஸ் ட்ராக் பண்றோமா? ஓ, நீங்க எந்த விஷயத்தையும் என்கிட்ட முதல்லயே சொல்றதே இல்ல. பின்ன என்ன, நம்மளோட எல்லா ரகசியத்தையும் நீ உங்க அம்மா கிட்ட அப்படியே போய் உளறிடுற. நான் அப்படி எல்லாம் பண்றதே இல்லையே. கிளவுஸ் அவன் டிஜிட்டேப்ல இருக்கிற கேமரா ஆக்டிவேட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அது மூலமா நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். நீங்க கண்டிப்பா இத பார்த்தே ஆகணும். சூப்பர் லீக் பிளேயர்ஸ் இப்படி களவாணி பசங்க மாதிரி பதுங்கி போறோம். நான் எப்படி உன் பேச்சை கேட்டு இதுக்கு ஒத்துக்கிட்டேனே தெரியல. டேய் கிளாஸ், நான் ஒன்னும் கனவு காணலையே. கனவுலையாவது நான் சொல்றது உண்மை, நீ நம்பு. ஏய், எனக்கு மட்டும்தான் இப்படி தெரியுதா, இல்ல இந்த லைட்ஸ் எல்லாம் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதா? அது தெரியுது. அது என்னது? ஏலியன்ஸ். எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. வாடா, ஒரு நிமிஷம், என்னோட ஃபுட்டேஜ் தேவையில்ல. வாடா.
அதுல நிச்சயமா ஏதோ ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. நம்மளை விட புத்திசாலியான உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. மேட்ச் டே. ஒராயானோ சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸும் இன்னைக்கு மோதிக்க போறாங்க. இந்த சாக்கர் ஸ்பியருக்கு தொடர்ந்து நிறைய ஏலியன்ஸ் விரும்பிகள் வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க ஃபுட்பாலை பார்க்க வந்த மாதிரி தெரியல, வானத்தையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேட்ச் கவனிக்கிறதுல ஒருத்தர் மட்டும் ரொம்ப மும்முரமா இருக்காரு. அதான் ஒராயன் கோச் பிளாக். இன்னும் அவர் அப்சர்வேட்டரிக்குள்ளேயே தான் இருக்காரு. எஸ் லேனா, இங்க இருந்து பார்க்கும்போது இந்த பிரபஞ்சமே ரொம்ப அழகா தெரியுது. பிச்சில நடக்கிறதையும் என்னால கவனிக்க முடியுது. அந்த வெளிச்சம் அது நம்மள நோக்கி தான் வருது. வேற கிரகத்துக்கு தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது சரி, கிளவுஸ் கூட சேர்ந்து நீ ஒரு மாதிரி ஆயிட்ட போல இருக்க. உனக்குள்ள எப்படி திடீர்னு இப்படி ஒரு மாற்றம்? என்னது, எனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்றீங்களா? அச்சச்சோ, அந்த ஏலியன் லீடர் எனக்குள்ள பூந்துருச்சு போல இருக்கு. அதை எடுத்துருங்க, அதை வெளியே எடுத்துருங்க. நீ சொல்லு கிளாஸ், எல் மெட்டடார்க்கு திடீர்னு இப்படிப்பட்ட ஐடியாஸ் எல்லாம் எங்க இருந்து வந்தது? நான் சொல்றதை நீங்க நம்பணும் சார். நேத்து ராத்திரி அந்த லைட்ஸ் வந்துச்சு. இன்னொரு தடவை இந்த கதையை ஆரம்பிச்சினா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இத பாரு எல் மெட்டடார், ஏதாவது ஒரு ஏலியன் உன்னை டீ பார்ட்டிக்கு கூப்பிட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஸ்டார்டிங் லைன்ல இருக்க வேண்டியது நீதான். ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர் சைக்காஸ் இன்னைக்கு என்னவோ நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஆனா வானத்துல இருந்து ரகசிய உதவியோட விளையாடுறவங்களுக்கு எதிராக அவங்க விளையாடுனதே இல்ல. ஓ மேக், நீயும் வளரியா? மக்களுக்கு எது பிடிக்குதோ அதை பத்தி பேசுறது நம்ம கடமை. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஆரியன் எல்லாத்தையும் தடுத்துறாங்க. அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு வானத்துல இருக்கிற வாய் மூடுறியா மேக்? ராஸ்டா இப்போ பால் ட்விஸ்டிங் டைகர் கிட்ட அனுப்பிட்டாரு. எப்ப அப்படி நடந்தாலும் கோல் விழுறது வழக்கமான விஷயம். ஆனா ட்விஸ்டிங் டைகர் நேரா ஒரு டெட் எண்ட்ல மாட்டிக்கிட்டாரு. எனக்கு என்னமோ அப்படி தோணல. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் அவங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா ஏமாத்திட்டாங்க. நான் வந்துட்டேன். நோ. ஒராயன் இன்னைக்கு எல்லாரையும் விட சூப்பரா விளையாடுறாங்க. இந்த மூவ் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கடைசி வாய்ப்பு இதான். கம் ஆன் டியூட், நம்ம திறமையை காட்டலாம். ஓகே, நான் தயாரா இருக்கேன். ஷேக்ஸ். எங்கேயோ வந்துட்டானுங்களே. எல் மேட்டடோர் அடிச்சு புடிச்சிட்டு லாக்கர் ரூமுக்கு வேகமா ஓடுறாரு. அவருக்கு வயித்த கலக்கடிச்சோ என்னவோ. ஏலியன்ஸ்க்கு பெப்பே காட்டியாச்சு. கோச், நீங்க என்ன திட்டுங்க இல்ல டீமை விட்டே தூக்கி போடுங்க, எல்லாரோட அழுக்கு சாக்ஸையும் கூட துவைக்க வைங்க. ஆனா அந்த லைட்ஸ் விஷயமா நான் சொல்றதை நீங்க கேட்டே ஆகணும். சரி சரி, நீ சொல்றத நான் இப்ப கேக்குறேன், சொல்லு. நேத்து ராத்திரி நான் பார்த்த அந்த லைட்ஸ் இன்னைக்கு நாம விளையாடுற அதே பேட்டர்ன் மூவ்ஸ்க்கு ஏத்த மாதிரி போயிட்டு இருந்தது. நீ சொல்றத நான் நம்பணும்னா அதை எப்படி உன்னால நிரூபிக்க முடியும்? அது எல்லாத்தையும் நேத்து ராத்திரி நான் என்னோட டிஜிட்டேப்ல ரெக்கார்ட் பண்ணேன். ஆனா அதை கீழே போட்டுட்டு வந்துட்டேன். நீ என்னதான் சொன்னாலும் உன்னால அதை நிரூபிக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல ஏலியன்ஸ்ங்கிற விஷயமே கிடையாது. உன்னை இப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகுது. என்ன கோமாளித்தனம் இது? நேஷனல் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ரிகானசன்ஸ் டிவிஷன் சேவை செய்ய வந்திருக்கோம். NERD நோடா? என்ன விளையாடுறியா? நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை காண்டாக்ட் பண்ண தான் நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். நேத்து ராத்திரி கான்ஃபீல்டுக்கும் வந்திருந்தோம். அப்படின்னா அது நீங்க தானா?
எங்களை ஒரேடியா பயமுறுத்திட்டீங்க. ஏன் அந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்க? நாங்க இப்படி ட்ரெஸ் பண்ணலனா தான் நீங்க ஆச்சரியப்படணும். நீங்க எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். கிளவுஸ், நேத்து ராத்திரி உங்க டிஜிட்டல்ல ரெக்கார்ட் ஆன ஃபீட நாங்க ட்ராக் பண்ணிருக்கோம். கொஞ்சம் இருங்க. என்ன இது? க்ளவுஸ் சொன்னது சரிதான். இந்த லைட்ஸ் அப்படியே நம்ம மூவ்ஸோட பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுது. அதோட கொஞ்சம் இதையும் பாருங்க. அப்ப நம்ம ரகசிய மூவ்ஸ் எல்லாம் இவங்க எப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டாங்களா? ஆனா இந்த லைட்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது? அத ஏலியன் மட்டும் சொல்லிடாத. உண்மையிலேயே அது எங்க இருந்து வருதுன்னா வானத்துல இருந்து. புரிஞ்சுக்கிட்டே இருக்காத. ஆஹா, சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ். நீங்க எந்த மாதிரியான ரகசிய மூவ்ஸை வேணும்னாலும் ட்ரை பண்ணுங்க. ஆனா ஒராயானை எதிர்த்து நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா நாங்க ஃபுட்பால் உலகத்துல இன்னைக்கு வேற ஒரு உயரத்துல இருக்கோம். ஸ்பேஸ்ல இருக்கும்போது நம்ம சிரிக்கிறது யாருக்கும் கேட்காது. சரி, அந்த கோச் பிளாக் எங்க போனா? அவர் இன்னும் மேல இருக்காரு. அப்படின்னா முதல்ல இருந்தே அவன் ஸ்பேஸ்ல தான் இருக்கானா? எல்லாரையும் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து உளவு பார்த்துட்டு அதே மூவ்ஸை லைட் மூலமா ட்ரேஸ் பண்ணி அவன் டீம் பிளேயர்ஸ்க்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்கான். அப்படின்னா இந்த யூஎஃப்ஓ கதையெல்லாம் இதை சமாளிக்கிறதுக்காகத்தானா? அவர் டிவி இன்டர்வியூல பேசும்போதே எனக்கு ஏதோ வினோதமா தோணுச்சு. க்ளாஸ், நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஜட்ஜ் பண்ற. பேச்சுக்கு உள்ளேயும் சரி வெளியிலயும் சரி. நான் உன்னை முன்னாடியே நம்பி இருக்கணும். அப்புறமா ஃபீல் பண்ணலாம் கோச். இப்போ இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதால மட்டும் செகண்ட் ஹாஃப்ல ஜெயிச்சிட முடியுமா? ஆமா, நம்ம கிட்ட ஒரு மூவ் தான் பாக்கி இருக்கு. அதுவும் எப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் கோச் பிளாக் நாம உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னு தெரியாதுல்ல. நீ என்ன சொல்ல வர க்ளாஸ்? இன்னொரு புது மூவ்க்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு கோச். இரு தரப்புமே கோல் போடாத நிலையில சூப்பர் சைக்கர்ஸ் கோச் முதல் சப்ஸ்டிட்யூட் அனுப்புறாரு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா க்ளாஸ் கடைசியா விளையாடி ரொம்ப நாளாச்சு. ஆஹா, பாப்பா சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் கத்துக்குட்டி. நேத்து ராத்திரி ஏதோ கொஞ்சமா தான் பயந்து ஓடி இருப்ப. ஆனா உண்மையான பயம் என்னங்கறத இன்னைக்கு நான் உனக்கு காட்ட போறேன். இப்போ மூவ் 2 நண்பர்களே, கம் ஆன். எல்லாம் நினைச்ச மாதிரியே தான் நடக்குது. நீ இத பாக்குறன்னு நம்புறேன். ஷேக்ஸ் கிட்ட இருந்து ட்விஸ்டிங் டைகர். திரும்பவும் ஷேக்ஸ் கிட்டேயே தான். இன்னொரு மூவ், இன்னொரு ஃபெயிலியர். ஆரியன்ஸ் எல்லா திசையில இருந்து மடக்குறாங்களே. இப்போ நீ எங்க போக முடியும் ஷேக்ஸ்? ஆனா ஒராயன் டீம் மெம்பர்ஸ் அவங்க மிடில்ல ஓபன்லயே விட்டுட்டாங்க. இந்த மூவ் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. க்ளவுஸ ஃபாலோ பண்ணுங்க, அவனை ஃபாலோ பண்ணுங்க, அவனை விடாதீங்க. என்னது? அடேங்கப்பா. பாஸ் திடீர்னு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிட்டாரு. சூப்பரா ஒரு கோல் போட்டாரு. சரி சொல்லு, இப்பவாவது உனக்கு நம்பிக்கை இருக்கா பிரெண்டா? நான் எதுவும் சொல்ல விரும்பல. கொஞ்சம் இருக்க. அப்படின்னா சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க, அப்படிதானே? யாருக்கு தெரியும்? கன்ஃபார்ம்டுப்பா, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. முதல்ல எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்றேன். எப்படி அவங்க ஜெயிச்சாங்க? எல்லாம் இவனால தான், எல்லாம் இவனால தான். செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் மெக்கானிசம் ஆக்டிவேட்டட். நோ,
எஸ், நீங்க எஸ்கேப் பாடுக்குள்ள போறதுக்கு 20 நொடிகள் இருக்கு. நீ எதுக்குமே லாயக்கில்லாத ஷேப். எஸ்கேப் பாடுக்குள்ள போக உங்களுக்கு 10 நொடிகள் இருக்கு. அங்க பாருங்க, ஏதோ எரிக்கல் விழுது. ஏதாவது வேண்டிக்கோ. ஆனா என் கனவுதான் ஏற்கனவே நிஜமாயிடுச்சு. நாம ஜெயிச்சிட்டோம். இப்போ நாம கோல்ட் ரன்ல விளையாட்டோட கடைசி நிமிடங்கள்ல இருக்கோம். சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம்ல எல்லாரும் போராடுறாங்க. இதுல எப்படியாவது ஜெயிக்கணும்னு மும்முரமா இருக்காங்க. ஆனா கிரிம் அணிகளோட கவுலிஷ் டிஃபென்ஸ் ரொம்ப வலுவா இருக்கு. டிஃபென்ஸ் தகர்க்கக்கூடிய ஒரே திறமை எல் மேட்டோருக்கு தான் இருக்கு. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் இன்னைக்கு எல்லாத்தையும் கச்சிதமா செஞ்சுட்டு இருக்காங்க. கோல் போடுறத தவிர எல்லாத்தையும் கச்சிதமா செய்றாங்க. டான்சிங் ராஸ்டர் ரொம்ப கச்சிதமா பால் தள்ளி விட்டுட்டாரு. ஜேக்ஸ் டிஃபென்ஸை ஏமாத்தினார். இப்போ கோல் போஸ்ட் ஓபன்ல இருக்கு. பின்னிட்டோம்ல. சும்மா நறுக்கு நடிச்சோம்ல. கொண்டாட்டத்துல ரொம்ப பிஸியா இருந்த எல் மேட்டடோர் பால் எங்க போச்சுங்கறத கவனிக்கவே இல்ல. இது அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு உதவியா இருக்கும்னு எனக்கு தோணல. கதைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியதுதான். சாக்கர விளையாட்டுக்கு நான் குட் பை சொல்ல வேண்டியதுதான். இப்போ எதுக்கு சீன் போட்டுக்கிட்டு இருக்க? நம்ம எல்லாருக்குமே இப்படி நடக்கிறது சகஜம்தான். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இப்போ நான் ஒரு ஸ்பெஷல் பிளேயர் கிடையாது. சாதாரண பிளேயரா மட்டும் தான் இருக்கேன். அதாவது உங்கள மாதிரி. ரசிகர்கள் அனுப்பின லெட்டர் படி உன்னை உற்சாகப்படுத்தும். சரி அங்க வச்சுட்டு போ, அது அப்புறமா படிச்சுக்கிறேன். இப்பவே படி. மாட்டியே கொடுத்து தொலை. உன்னை நாங்க ட்ரைனிங்ல பாக்குறோம். வந்துருவல்ல? வரையா போய் தொலைங்க. டெலஸ் சாண்டோஸ், ஸ்ட்ரைக்கர் லேண்ட்ல உங்களோட அசல் ட்ரிப்புக்கு நீங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸா இருக்கீங்க? சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட அட்டாக்ஸ் தடுக்கிறது எப்பவும் ரொம்ப சேலஞ்சா தான் இருக்கும் லைனா. ஆனா என்னால அது முடியும் நம்புறேன். ஓவர் சீன் போடுறான். அவனோட நம்பிக்கைக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கணும். அதனால தான் இந்த மேட்ச்ல 3 ஸ்ட்ரைக்கர்ஸோட விளையாட போறோம். ஷேக்ஸ், கிளவுஸ் அண்ட் இவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஏதாவது நல்ல காரணம் சொல்லுவான்னு நம்புறேன். ஹலோ, நான் தான் உங்க எல் மேட்டடோர். இனிமே நான் அவைலபிளா இருக்க மாட்டேன். அதாவது எப்பவுமே. என்ன விளையாட வளராம? இந்த மெசேஜ் எனக்கு அனுப்பாதீங்க, நான் ரிப்ளை பண்ணவும் மாட்டேன். குட் பை. கிரவுண்ட்ல மிஸ் பண்ணத நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கானோ? ஆமா, வீட்லயே ஆரம்பிச்சிட்டான். அப்ப நம்ம 3 ஸ்ட்ரைக்கர் ஸ்ட்ராட்டஜி அவ்வளவுதான் போல இருக்கு. ஷேக்ஸ், கிளவுஸ், என் கூட வாங்க. ஒரு முக்கியமான பிளான் இருக்கு. நம்ம எல் மெட்டடோரோட நம்பிக்கை ரொம்பவே உடைஞ்சு போயிருக்கு. அசூல் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் நம்பிக்கையை திரும்ப கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. ஆனா எப்படி கோச்? அவனை சரி பண்றதுக்கு பெருசா ஏதாவது வேணுமே. அப்பா, உங்களை நம்மளோட டெக்னாலஜி ஃபுட்பால் வால்ட்க்கு வரவேற்கிறேன். இத பத்தி இத்தனை நாளா எங்களுக்கு சொல்லவே இல்லையே கோச். அப்போ இந்த ரோபோட் சூட்ஸ போட்டுக்கிட்டு எல் மேட்டடோரை தூக்கி இங்க கொண்டு வந்து நிறுத்தணும், கரெக்டா? தப்பா சொல்ற. ஆக்டிவேட் நார்சிசிஸ் புரோட்டோகால். இந்த மாதிரி சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காகவே அதிநவீன தொழில்நுட்பத்தோட இதை நான் உருவாக்கியிருக்கேன். இது என்ன பண்ணும் கோச்? நான் சொன்னாலும் நீங்க அதை நம்ப போறதில்ல. எல் மெட்டடோரை கண்டுபிடிச்சு இந்த பட்டன் அழுத்துங்க. மத்ததையெல்லாம் இந்த டிவைஸ் பார்த்துக்கும். எல் மேட்டடோர். என் வீடு தான் அலங்கோலமா இருக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அன்பிற்குரிய எல் மேட்டடோர் தி கிரேட், நீங்க அந்த கோலை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு மத்தவங்க சொல்றத நம்பாதீங்க. ஷேக்ஸ் தான் தப்பான முறையில உங்களுக்கு பாஸ் பண்ணாரு. உங்க உண்மையான ரசிகர்களை பார்க்க வாங்க. யார் என்ன சொன்னாலும் நாங்க உங்களை நம்புறோம். அவன் இதுக்கா போயிருக்கான்? ஒருவேளை போயிருந்தான்னா அவன் ஹேர் ட்ரையர் இங்க எங்கேயுமே இல்ல. அது இல்லாம அவன் எந்த இடத்துக்குமே போக மாட்டான்.
வா கிளம்புவோம். தெரியல கோச், அது ஏதோ மூல முடுக்குல இருக்கிற ஒரு இடம். ஆனா கவலைப்படாதீங்க, அவனை கண்டிப்பா கூட்டிட்டு வருவோம். ஓ, இந்த பேபி என்ன பண்ணுன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். எதுக்கு இத பத்தி பேசிக்கிட்டு இருக்க? எல் மேட்டடோர டைமுக்கு நம்ம மேட்சுக்கு கூட்டிட்டு போயாகணும். ஒருவேளை இது ஃபோல்டபிள் ஹெலிகாப்டரா இருக்குமோ? ஒருவேளை ஹிப்னோசிஸ் டிவைஸா இருக்கலாம். ஒரு டெலிபோர்ட்டராவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃப்ளக்ஸ் கெபாசிட்டரா இருக்குமா? இல்லனா எறும்புகளுக்கான ஸ்பேஸ்ஷிப்? உலகத்திலேயே சின்ன ஸ்பாட்லைட்டா? ரொபாட்டிக் ஹோமிங் பீஜனா? நீளமான குச்சியா? இல்ல கிராவிட்டி டிஸ்ரப்டரா? இல்ல விஆர் ப்ரொஜெக்டரா? டிரான்ஸ் டைமென்ஷனல் டேஸ் பாவா? சில்வர்ல உருவான பொருளா? டிராய்டா? போக்பாலா? போர்ட்டபிள் யூனிவர்ஸா? ஏலியன் செல்ஃப் அவேர் மேஜிக் 8 பால்? அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். உண்மையிலேயே இது என்ன செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சது. ஷேக் சொன்னதுதான் சரி. முதல்ல எல் மேட்டடார கண்டுபிடிச்சு திரும்ப நம்ம டீம்ல கொண்டு வர. இப்படி சாச்சு புட்டானே. கிளவுஸ், நாம இறங்கணும். போச்சுடா, இவன் எங்க போய் தொலைஞ்சா? ஓகே, இந்த இடமா தான் இருக்கும் நம்புறேன். அங்க உள்ள ஏதோ வினோதமா நடந்துகிட்டு இருக்கு ஜூனியர். என் ஃப்ரெண்டை தேடி வந்திருக்கேன். கண்ணாடி போட்டிருப்பான், போனிடெயில். அங்க நிறைய பேர் இருக்கலாம், ஆனா ஒரே ஒருத்தனும் இருக்கலாம். நல்லா புரியுது. தேங்க்ஸ். ஜாக்கிரதையாயிரு ஜூனியர், அங்க இருக்கிறவங்க எல்லாரும் மரக்கழண்டவங்க. இதான் லாஸ்ட் ஸ்டாப். எல்லாரும் வெளியில போங்க. இப்போ நான் எங்க இருக்கேன்? எல் மேட்டடோரை நாம டைமுக்கு மேட்சுக்கு கூட்டிட்டு போயாகணும். இப்போ நான் எங்க இருக்கேன்னு கேட்கறதுக்கு பதிலா எந்த டைம்ல இருக்கேன்னு கேட்கணும். தெரிஞ்சு போச்சு, இது ஒரு டைம் மெஷின். எல் மேட்டடோரை தேடி வந்தா இங்க எல்லாமே வினோதமா இருக்கே. அவனா அது? ஓகே ஷேக்ஸ், டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணி எல் மேட்டடோரை கூட்டிட்டு போயிடலாம். ஈஸியா முடிஞ்சிடும். க்ளவுஸ், என்னோட வினோதமான ஹேர் ஸ்டைல பார்த்தோம், என்னோட வினோதமான ட்ரெஸ்ஸை பார்த்தோம் பயந்துடாதீங்க. நான் ஒரு டைம் டிராவலர். அது சரி, இன்னொரு மரக்கழண்டவனும் வந்துட்டான். என்ன தவிர இங்க வேற யாருமே இல்லையே. முதல்ல போனி டெயில் வச்ச ஒருத்தன் வந்தான், அதுக்கப்புறம் ஸ்பைக்கி ஹேர் ஸ்டைலோட ஒருத்தன் இங்க வந்தான். போனி டெயில் ஹேர் ஸ்டைலா? அதேதான். மத்தவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கான சிறந்த இடம் கடந்த காலம். நீ ரொம்ப புத்திசாலிதான் எல் மேட்டடோர். எங்க இல்லனா எப்போ அந்த போனி டெயில் ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தவன் போனா? நம்ம மகாராஜா இங்க வந்திருக்காரு. ஃபீல் தி டூடி. அது அப்படி கிடையாது மக்களே, அது ஃபீல் தி டியூட்டி. டியூட்டி இல்ல, உங்களுக்கு சுட்டாலும் வராது. பாத்தீங்களா, நாங்க உங்களோட சிறந்த ரசிகர்கள். இது அவமானம். அவனை பாருங்க.
தப்பான ஜெர்சி நம்பரை போட்டுக்கிட்டு வந்து நம்ம அரசரையே கேவலப்படுத்த. அட என்னப்பா, கடையில இந்த நம்பர் மட்டும் தான் கிடைச்சது. இதெல்லாம் ஒரு தப்பா? ஃபீல்ட் டியூட்டி. எல் மெட்டடோரோட ரசிகனா இருக்க இவனுக்கு தகுதி இல்ல. இவனை தூக்கி வெளியில போடு. ரொம்ப சந்தோஷம். இனிமே உங்க மொக்க டீம்ல இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. சுத்தம். நான் எல் மெட்டடோர் கிட்ட போறதுக்கு இவங்க விடவே மாட்டாங்க போல இருக்கு. நம்ம அரசருக்கு போர் அடிக்குது. அவருக்கு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் வேணும். அதனால உங்க திறமையை காட்டுறதுக்கு யார் வரீங்க? இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு எல் மெட்டடோர் கூட நேருக்கு நேரா போட்டி போடுற ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஐடியா வந்துடுச்சு. என்னோட ஜெர்சி, என்னோட கிளாஸ், என் பேண்ட்டையும் காணோம். அழகான விக்கம் போச்சே. வேற யாராவது இந்த சேலஞ்சுக்கு தயாரா இருக்கீங்களா? சொல்லுங்க. நான் தயாரா இருக்கேன். நடக்கிறதுக்கெல்லாம் ஒரே ஒரு விளக்கம் மட்டும்தான் இருக்க முடியும். கால சுழற்சியில இருக்கிற எல்லா எல் மேட்டடாரோட உருவமும் இங்க ஒரே இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா எனக்கு உண்மையான எல் மேட்டடார் தானே வேணும். உங்களுக்கு அரசரின் வாழ்த்துக்கள். பரவாயில்லையே, இந்த தம்பி நல்லா வித்த காட்டுதே. இவன் நம்மள ஒருத்தன் கிடையாது. ஏய் ஷேக்ஸ், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நண்பா? தயவு செஞ்சு நீ எங்க கூட ஸ்ட்ரைக்கர் லேண்டுக்கு வந்துரு நண்பா. டீலர் சென்டோஸை ஜெயிக்கணும்னா அதுக்கு நமக்கு 3 ஸ்ட்ரைக்கர்ஸ் வேணும். என்ன மன்னிச்சிடு ஷேக்ஸ். இனிமே இதான் என்னோட வீடு. என் ரசிகர்களை நான் பிரிய முடியாது. ஆனா சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் உன்னோட குடும்பமாச்சே. இவன் அதிகம் பேசுறான். இவனை தூக்கி வெளியில எறிங்க. எல் மேட்டடோர், என் கூட வந்துரு ப்ளீஸ். எல் மேட்டடோர், தயவு செஞ்சு மன்னிச்சிடு நண்பா. இதான் சரியான முடிவு. எனக்கு மட்டும் இல்ல, சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுக்கும் தான். அவனால நமக்கு நிறைய தொல்லை ஏற்படலாம். அதனால அவன் திரும்பி வராம பாத்துக்க. என்ன வெளியில விடுங்க, என்ன வெளியில விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. க்ளவுஸ், நல்ல வேளை நீ வந்துட்ட. எங்க போய் தொலைஞ்ச நண்பா? எந்த டைம்ல போனான்னு கேக்குறேன்னு நினைக்கிறேன். என்ன உளறிக்கிட்டு இருக்க நீ? நம்ம நண்பன் எல் மேட்டடார் டைம் மிஷினை பயன்படுத்தி கடந்த காலத்துல ஒளிஞ்சிருக்கான். அதனாலதான் கோச் நம்ம கிட்ட இந்த டைம் மிஷினை கொடுத்திருக்காரு. இப்படி ஒரு மொக்க கதையை நான் கேட்டதே இல்ல. ஓ அப்படியா? அப்படின்னா இதுக்கு நீ வேற என்ன காரணம் சொல்ல போற ஷேக்ஸ்? எல் மேட்டடார் பாக்குறதுக்கு அவன மாதிரியே இருக்கிற ஒரு ஃபேன் கிளப்பை உருவாக்கி இருக்கான். அண்ட் அவங்களுக்கு அரச மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கான். இது வரைக்கும் நான் கேட்டதிலே மொக்க கதை இதுதான். இங்க பாரு க்ளவுஸ், அவங்க யாரா இருந்தாலும், எந்த காலத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும், அது இப்ப நமக்கு முக்கியமே இல்ல. எல் மேட்டடாரை நம்ம கூட்டிட்டு போயே ஆகணும். அப்படின்னா இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? வேற ஸ்டைல்ல சொல்லவா? போதும், நிறுத்துறியா? இனி எந்த காலகட்டத்துக்கு போகணும்? ஓகே ரசிகர்களே, இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. அது நான் சொல்ற மாதிரியே. Feel the beauty. அட போங்கப்பா. ஹேய் எல் மேட்டடார், நாங்க எங்க எல் மேட்டடாரை கூட்டிக்கிட்டு எங்க கடந்த காலத்து எதிர்காலத்துக்கு போக போறோம். எங்க எதிர்காலத்துக்கு கூட்டிட்டு போக போறோம்னு சொன்னாலே போதும்ல. அவங்கள பிடிங்க. வாங்க வாங்க. இது என்ன செய்யும்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். எல் மேட்டடோர், ஒருவேளை நீ இதை பார்க்கலன்னா நீ பிரச்சனையில இருக்கேன்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் என்னைக்காவது தோல்வி அடையிறது சகஜம். நீ உன்னோட லாம்போகினி காரோட கீஸை வேணா தொலைச்சிருக்கலாம். இல்லனா உன் ஷார்ட். அப்போ இது டைம் மிஷின் இல்லையா? சூப்பர் பிளான்.
எல் மேட்டடோர் அவன் சொல்ற பேச்ச மட்டும் தான் கேட்பான். அதனால அவனை திரும்ப வர வைக்க கோச் ஒரு ஹாலோகிராம உருவாக்கி இருக்காரு. இது வேலை செய்யும்னு நம்புறேன். எல்லாரும் அதை தானே பாக்குறாங்க. அழகோட அருமை என்னங்கறத நீ தெரிஞ்சுக்காம போயிட்ட. எல்லா காலம் கடந்து போயிருக்கலாம், வழி தவறி போயிருக்கலாம், குழம்பியும் போயிருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, உலகத்திலேயே நீ தான் பெஸ்ட் பிளேயர். சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் தேவைப்படுறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி லம்போகினி கார் இருந்தாலும் அதுக்கு சாவி இல்லைன்னா என்ன பிரயோஜனம் சொல்லு. கமான், அத புடி, தயவு செஞ்சு புடி. ஓ, திருந்தாத ஜென்மங்கள். கைகாலண்ட்ல நீ உன்னோட கடமையை நிறைவேற்றி ஆகணும். உதவி பண்ண எல் மேட்டடோர், நீதான் எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை. போனி டைல் வச்ச நம்ம தலைவர் சொன்னது கேட்டுச்சுல்ல? சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு நாம தேவை. நான் மீனே பிடிக்கல, விட்டுருங்க. நீங்க என்ன ஸ்ட்ரைக் ஐலாண்டுக்கு கடத்திட்டு வந்திருக்கலாம், ஆனா நான் விளையாட போறதில்ல. நீங்க அந்த ஹாலோகிராம யூஸ் பண்ணீங்களா இல்லையா? அது வேலை செஞ்சிருக்கணுமே. நாங்க அதை யூஸ் பண்ணோம், ஆனா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்ல. நீ இப்ப என்னதான் சொல்ல வர? நான் சொன்னாலும் நீங்க அதை நம்ப மாட்டீங்க. அசூல் ஃபேன்ஸ் இன்னைக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. எனக்கும் அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா டீலோ சாண்டோஸ் இருக்காரு. கோச் இன்னைக்கு எல் மேட்டடோர பெஞ்சிலேயே உட்கார வைக்கிறது வினோதமா இருக்கு. யா, சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு இன்னைக்கு கோல் போடுறதுக்கு எல் மேட்டடோர் தான் ஏத்த ஆளு. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு முதல்லயே ஒரு வாய்ப்பு. என்ன ஒரு அருமையான ஷாட். ஆனா டீனோ சாண்டோஸ் தோற்கடிக்கிற அளவுக்கு சூப்பர் ஷாட்டா இல்ல. நல்ல வார்ம் அப். கொஞ்சமாவது எனக்கு ஏத்த மாதிரி அடி. ஷேக்ஸும் கிளாஸும் மாறி மாறி தாக்குறாங்க. ஆனா இதெல்லாம் பத்தாது. டீனோ சாண்டோஸ் ரொம்பவே திறமைசாலியா இருக்காரு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கொஞ்சம் பழைய ஐடியா, ஆனா நல்ல வேலை செய்யும். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போவாவது ஷேக்ஸ் அண்ட் கிளாஸால டீனோ சாண்டோஸை தாண்டி கோல் போட முடியுமா? பால் போஸ்ட்ல பட்டுச்சு. பால் வேற க்ளோஸ் கிட்ட போகுது. கம் ஆன் ஷேக்ஸ், இந்த ட்ரிக்கை நீ ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டியே. மறுபடியும் என்ன தோக்கடிக்கிறதுக்கு இதுக்கு மேல ஏதாவது வேணும். சுத்தம். சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு கோச், ஆனா இது வேலைக்கு ஆகாது. ஆமா, மொத்தம் 3 ஸ்ட்ரைக்கர்ஸ் இருந்தா தான் ஜெயிக்க முடியும். நமக்கு எல் மேட்டடார் வேணும். அவன் பேரை கூட சொல்லாத. இனிமே அவன் மூஞ்சிய பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்ல. அது எதிர்பாராத விதமா அந்த ஹாலோகிராம் மெசேஜ் இவங்களுக்கு சேர்த்து போட்டு காட்டிட்டோம்னு நினைக்கிறேன். போதும், நிறுத்துங்க. இப்பவே செக்யூரிட்டியை கூப்பிடுறேன். கோச், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இவங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என் செல்ல குட்டிகளா, நீங்க என்ன காப்பாத்த வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க அதுக்காக மட்டும் வரல. நிஜமாவா? யா, உனக்கு பதிலா இவன் தான் ரீப்ளேஸ்மெண்ட். யா, பெஸ்டா இருக்கிற எல் மேட்டடோரையே தோக்கடிக்கிற திறமை எனக்கு இருக்கிற அப்பவே நினைச்சேன். நீ எதிர்பார்த்ததும் இதத்தானே? இல்ல கோச், இவங்க எல்லாம் என்ன மாதிரியே நடிக்கிற என் ஃபேன்ஸ், அவ்வளவுதான். அப்படினா சரி, இவன் டீம்ல இறங்கிட்டானா டெல சாண்டோஸை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏய், அவனோட லாக்கர் ரூமை இவனுக்கு கொடுத்துடலாமா? ஓ, பெர்ஃபெக்ட். நான் கூட அதே நம்பர் தான் வச்சிருக்கேன். ரொம்ப கரெக்ட்டா பேசுறான்ல. உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல எல் மேட்டடோர்? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னா அவனோட ஹேர் ட்ரையரையும் நாங்க இவனுக்கு கொடுத்துடலாம்ல. எப்படியோ இன்னைக்கு அவன் தானே விளையாட போறான், அதனால அவன் ஹேர் ஸ்டைல் தான் நல்லா இருக்கும். போதும், நிறுத்துங்க. இந்த உலகத்துல பார்க்கிறதுக்கு என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கலாம், ஆனா எல் மேட்டடோர்ங்கிறது இந்த ஒருத்தன் மட்டும்தான். நிரூபிச்சு காட்டு. நான் உன்னை விளையாட விடுறேன். ஆனா நீ கோல்ஸ் அடிக்கலனா உண்மையிலேயே எல் மேட்டடோர் மாதிரி விளையாட ஆசைப்படுற உன் ஃபேன்ஸ் தான் நான் கேம்ல சேர்ப்பேன். வாங்க என் செல்ல குட்டிங்களா.
களத்துல இறங்கி இன்னைக்கு கதகளி ஆடுவோம். வாங்க போகலாம். சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் இப்போ ஒரு சப்ஸ்டிடியூஷன் பண்ணிருக்காங்க. கோச் ஹெல்மெட்டோட விளையாட விடுறாங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் குள்ள நுழைஞ்சிருக்கோம். இன்னும் ஒரு கோல் கூட விடல. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் மறுபடியும் அட்டாக்ல இறங்கிட்டாங்க. 3 ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்கிறதுனால இப்போ அவங்க முழு திறமையும் காட்டலாம். ரொம்ப அருமையான பிளான். ஆனா டேலர் சாண்டர்ஸ் தாண்டி கோல் போட முடியலன்னா அது எல்லாமே வீணா போயிடும். கிராஸ் பால் ஷூட் பண்றாரு. இதை அவர் சேவ் பண்ணிட்டாரு. ஜேக்ஸ் முழு வேகத்துல தாக்குறாரு. டேலர் சாண்டர்ஸ் மறுபடியும் தடுத்துட்டாரு. பால் இப்போ ஹெல்மெட்டோட கிட்ட போகுது. இந்த மாதிரி ஒரு மூவை எல் மேட்டர் கிட்ட இருந்து நாங்க யாருமே எதிர்பார்க்கல. இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. Feel the beauty. எல் மெட்டடார் உண்மையிலேயே ரொம்ப அபூர்வமான மனுஷன் தான். இந்த ரசிகர் கூட்டம் மட்டும் கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் பண்றாங்க. சூப்பர். நான் நானாவே இருக்கிறது பிரமாதமா இருக்கு. அப்படித்தான் வந்துடு செல்லமே, வந்துடு செல்லமே. நான் மீனே பிடிக்கல, போங்கடா. நான் போய் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து மீன் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். Come on. Yes. Come on. ஃபுல் டைம் வர்றதுக்குள்ள நாகாமா மிட்ஃபீல்டுக்குள்ள நுழைய போறான். நாகாமா மிட்ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சாச்சு. ஃபுல் டைம்க்கு முன்னாடி கடைசி சான்ஸ். இந்த கேம் விளையாடுறதுக்கு உனக்கு போர் அடிக்கலையா? ஆமா, அந்த கேம் கண்ட்ரோலுக்கு வாய் இருந்தா அப்படியே அழும். நீ எதுக்காக இப்ப இதை விளையாடிட்டு இருக்கன்னு புரியல. நாளைக்கு நக்காம டீமுக்கு எதிராக நாம நிஜ கேம் விளையாட போகும்போது நீ எதுக்காக போலியான கேம்ல விளையாடிட்டு இருக்க? இந்த சூப்பர் லீக் 3000 எக்ஸும் ரியல் சாக்கர் மாதிரி தான் கோல்ஜோ. நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. பால் உன்கிட்ட இருந்து நகர்ந்து போகுது. மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கேம் கொஞ்சம் பழைய விஷயம்தான், ஆனா இதோட புது வெர்ஷன் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். கிராபிக்ஸ் அட்டகாசமா இருக்குமா, சவுண்ட் எஃபெக்ட்ஸும் ரியலிஸ்டிக்கா இருக்குமா. ஓ யா, அதோட உலகத்தோட தலை சிறந்த பிளேயர்ஸ் கமிங் சூன். Super League 4000X. வாவ், சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ். இங்க இருக்கிற யாருக்கும் கையை ஓடல, கால ஓடல. நான் தான் அலெக்ஸ். SL 4000Xக்காக உங்க மௌசனா மோஷன் கேப்சர் பண்ண போறேன். Hi Alex, நான் தான் ஷேக்ஸ். ஊபர் கூல். உங்களை பார்த்ததுல அது ஷேக்ஸ். ஊபர் கிடையாது, ஊபர் அயன் டேங்கை சேர்ந்தவன். இத எக்ஸ்பிரஷன்ல அப்படி சொன்னாங்க. சாஸ். ஐ மீன் சாரி. சில நேரம் எப்படி பேசணும்ங்கறதே மறந்துடுவேன். தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த டூருக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? யோ 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 யோ, வந்திருக்கிறது அங்கிள் ஜோ. ஐயா, குப்பத்தொட்டி ஏதாவது திறந்து போட்டீங்களா இல்ல அவன் மேல நாத்து அடிக்குதா? நாத்து அடிக்கிறது உன் குருவி கூட தலையில இருந்ததா? உங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் தெரியும் போல இருக்கு. ஏய் गाइस, இவன் தான் சில்ட் ஜான், உலகத்திலேயே நம்பர் 1 பிங் பாங் பிளேயர். டேபிள் டென்னிஸ். இவனுக்கு தெரிஞ்ச எல்லாமே, அதாவது இவனுக்கு தெரிஞ்ச எல்லாமே உங்க ஆறு நண்பனான என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். அந்த சீன் போடாத. அந்த பிகினர் ஸ்ட்ரைக் எல்லாம் நான் எப்பவோ தாண்டிட்டேன். நான் தான் இப்போ இந்த ஃபீல்ட்ல நம்பர் 1. முறைக்கிறதுனால பலன் இல்ல ஜோ, நீ ஏன் அளவுக்கு இல்ல. டூர் ஆரம்பிக்க போகுது, நாம போகலாமா? இப்போ நீங்க பாக்குறது கோடர்ஸ். கேம்ஸ உருவாக்குற அதிபுத்திசாலிங்க இவங்க தான். இந்த டெஸ்டர்ஸ் நாள் முழுக்க கேம் விளையாடிட்டு சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பிரமாதம். நானும் இதுல கலந்துக்கலாமா? இந்த இடத்துல தான் எங்க சவுண்ட் ஸ்டுடியோ இருக்கு.
சூப்பர் லீக் பிளேயர்ஸோ கோச்சர்ஸோ SL 4000Xக்காக இங்க தான் வந்து பேசுவாங்க. அப்படியா? நல்ல விஷயம்தான். ஏன்னா உங்க பழைய கேம்ல இருக்கிற சவுண்ட் ரொம்ப மோசம். கேம் ஓவர், நீ தோத்துட்ட. கேம் ஓவர், நீ தோத்துட்ட. ஓகே கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். குரல்ல இன்னும் கொஞ்சம் நடிப்பு கொடுங்களேன், அப்பதான் நல்லா இருக்கும். என்னது? எத்தனை தடவை தான் ஒன் மோர் போறது? கவலைப்படாதீங்க, கிட்டத்தட்ட எல்லாம் ஓகேவாயிடுச்சு. டேக் 346 டேக். ஆள விடுங்கடா சாமி. ஒரு வழியா ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்கிற இடத்துக்கு நாம வந்துட்டோம். சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸா? மோஷன் கேப்சர் ஸ்டுடியோ. இங்க தான் உங்களோட ஒவ்வொரு மூவ்ஸையும் நாங்க கேப்சர் பண்ணுவோம். எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்களா? எஸ் பக்காவா இருக்கு. சும்மா பின்னி எடுத்துட்டீங்க. அதே மாதிரி பேசுங்க, ஆனா சரியா மைக் பொசிஷன் பார்த்து பேசுங்க, சரியா? உங்க எல்லாரையும் மோஷன் கேப்சர் ஸ்டுடியோக்கு வரவேற்கிறேன். உங்க சூட்டோட பொசிஷன் அண்ட் மூவ்மெண்ட் இதெல்லாம் ஸ்பெஷல் கேமராஸ்ல ரெக்கார்ட் செய்யப்படும். அந்த டேட்டா எல்லாமே இந்த கம்ப்யூட்டர்ல இம்போர்ட் ஆகும். வாவ், சூப்பரா இருக்கே. ப்ளீஸ் அலெக்ஸ், இந்த கேவலமான போஸை மட்டும் மோஷன் கேப்சர் பண்ணிடாத. கவலைப்படாதீங்க, நான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண போறது எல்லாமே கிளாசிக் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஸ்பெஷல் மூவ்ஸ் தான். சூப்பர், நீங்க கலக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். கூல் ஜோ, நீங்க ஒண்ணும் பண்ணலையா? உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்றது गाइस, வீடியோ கேம்ஸ்க்கும் எனக்கும் சுத்தமா ஒத்தே வராது. ஆனா நீ இல்லனா இந்த கேம்ல ஒரு ஃபினிஷிங் டச்சே இருக்காது. முடியாதுன்னா முடியாதுதான் ஷேக்ஸ். கம் ஆன். சரி அழாத, உனக்காக பண்றேன். ஏய், நீ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? அது எப்போ காஸ்ப்ளே ஃப்ரைடேக்காக வந்திருக்கியா? இல்லையே, இன்னைக்கு கிடையாது. அச்சச்சோ, அப்படின்னா நானே வந்து மொக்க வாங்கிட்டேன். அப்படி இல்ல, உன்னோட இந்த லுக்கும் நல்லா தான் இருக்கு. சூப்பர் காஸ்டியூம். தேங்க்ஸ். ஏய், நம்ம காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிஜமாவா? நிஜமாவே நிஜமாவா? நிஜமா. அதாவது ஒரு பிளேஸ் ஆஃப் ஸ்பின்னை பார்க்க தயாரா இருங்க. லெஃப்ட் ஸ்பின், ரைட் ஸ்பின், பேக் ஸ்பின். அவர் எப்படி பால இந்த அளவுக்கு ஸ்பின் பண்றாரு? என்னால இத நம்பவே முடியல. அப்படின்னா இது கேம் பிளேல இன்னும் பிரமாதமா இருக்கு. டாப் ஸ்பின். இது நம்ம ஷாட். ஷாரிபா, இந்த கோலை நீயே போடு. உங்க ஷாட் எல்லாம் சும்மா சூப்பரா இருந்துச்சு. பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. பால் எங்க போகுதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எல்லாத்துக்கும் காரணம் பிராக்டிஸ் தான். பிராக்டிஸ் பண்ணி டயர்ட் ஆகி திரும்ப ரெஸ்ட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். SL 4000X கேம் சூப்பரா இருக்க போகுது. நீங்க எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நீங்க எனக்கும் பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ். நல்லா பாருங்க, இதுதான் கூல் ஜோவோட 4 பில்லர்ஸ் ஆஃப் ஸ்பின். அந்த ஷாட் அவன் அடிக்க வரும்போது உடனடியா தடுத்துருங்க. அவனுடைய ஷாட் இந்த 4ல ஏதாவது ஒன்னாதான் இருக்கும். அதனால சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் தலையை பிடிச்சிட்டு ஓட போறாங்க. இப்போதான் எனக்கு இந்த சிரிப்பு சரியா வருது. இது நகாமா வெர்சஸ் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ். ராஷோகு ஸ்டேடியம்ல இருந்து நேரடியாக அதை பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாருமே சம அளவுக்கு திறமை கொண்டவங்க.
ஆனா மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரே பிளேயர் நம்ம கூல் ஜோதா. அவரை க்ளோசிங் கிங்னே சொல்லலாம். சொன்னோம்ல. ஷேக்ஸ் எல் மேட்கர் அங்க இருக்காங்க. யார் அந்த கோலை போட போறாங்க? மிக்கோச்சன் பிரமாதமா சமாளிச்சாரு. கொஞ்சம் அடுத்த தடவை பால என்கிட்ட பாஸ் பண்றது தான் நல்லது, ஓகேவா? நகாமா இப்ப மும்முரமா கவுண்டர் அட்டாக்ல இறங்கி இருக்காங்க. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் ரீக்ரூப் ஆகுறாங்க. ஆனா அதுல பிரயோஜனமே இல்ல. நகாமா முதல் கோல் போட்டாங்க. நம்ம க்ளோசிங் கிங்கோட திறமைக்கு என்ன ஆச்சு? அண்ணா கவிட்டிங்களா சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்? கேம் ஓவர், நீங்க தோத்து போயிட்டீங்க. கூல் ஜோ, என்ன நகாமாவும் ஃபோர் ஸ்பின்ஸை எதனால புரிஞ்சுக்க முடியுதுன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓ நிஜமாவா? எப்படி? நேத்து நாம போன அந்த மோக்காப் ஸ்டுடியோல அந்த உராகிரியும் இருந்திருக்கான். அப்படியே ரீவைண்ட் பண்ணி சொல்லு. உராகிரி அங்கேயா இருந்தான்? என்ன மன்னிச்சிடு, அவன் அங்கதான் உன் மூவ்ஸை பார்த்திருக்கணும். நான் தான் அப்பவே சொன்னல, இந்த டிஜிட்டல் உலகத்துல ஜூஜுன்னு மாயாஜாலம் காட்டுவாங்க, நம்ப கூடாதுன்னு சொன்னல. ஆனா நீ தான் என் பேச்ச நம்பவே இல்ல. ஹேய் குல்ஜோ, என்னால இந்த மாதிரி கோல் போட முடியாம போயிருக்கு. நான் அதுல இருந்து மீண்டு வந்திருக்கேன் நண்பா. இதெல்லாம் போய் நீ பெருசா எடுத்துக்கலாமா? சொல்லு, கம் ஆன். எங்களை பார்க்க வந்ததுக்கு நன்றி. அடுத்த மேட்ச்ல நிச்சயமா உங்களை பழிக்கு பழி வாங்குவோம். ஆனா எப்படி ஷேக்ஸ்? உராகிரி தான் என்னோட எல்லா மூவையும் பார்த்துட்டானே. என்னோட 4 பில்லர் ஆஃப் ஸ்பின் இனிமே ஒரு சீக்ரெட் கிடையாது. ஆனதாச்சு விடு நண்பா. இனிமே என்ன பிரச்சனை வரப்போகுது? அச்சோ, யோ 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 யோ, கவலைப்படாத. நான் ஏற்கனவே சைன் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். பேடல் பவரா? நகாமா உன்னை தோக்கடிச்சிட்டாங்க போல இருக்கு ஜோ. ஸ்பெயின்ல நான் தான் புது கிங்னு அப்பவே சொன்னல. ஆனா நீ கவலைப்படாத. என்னோட கேமை பார்த்து நீ 1-2 விஷயங்களை கத்துக்க வாய்ப்பு இருக்கு. நீ கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நான் ஸ்பெயின் பண்ணி காட்டுறேன். உனக்கு கேம்ஸ்னா பிடிக்கும்ல? புது சூப்பர் லீக் கேம் வர வரைக்கும் நீ உட்கார்ந்து பிங் பாங் ஆடிட்டு இரு. அதுக்கு பேரு டேபிள் டென்னிஸ். குருவிக்கோடு தலையா. கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பின்னா? லெவல் 1 உங்க ஸ்பின் ரொம்ப தின்னா இருக்கு. லெவல் 10க்கு வந்துட்டீங்க, பரவாயில்ல. லெவல் 24 நீதான் அடுத்த ஸ்பின் மாஸ்டரா? லெவல் 36 உண்மையிலேயே நீ ரொம்ப திறமைசாலிதான். லெவல் 50 ஓ யா, புது ஸ்பின் அன்லாக் ஆயிடுச்சு. The car grew. யா என்னால முடியும் நான் அப்பவே நினைச்சேன். உடனே போய் சில்டு ஜானை கண்டுபிடிக்கணும். ஓ, நீ இப்படி இருப்பன்னு எதிர்பார்க்கவே இல்ல. கைய கழுவிட்டு கூட போக மாட்டியா? உன் உதவிக்கு நன்றி அலெக்ஸ். என் ஸ்டுடியோல நடந்த தப்ப சரி பண்றதுக்கு முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன். இதுதான் அந்த இடம். ஆனா எப்படி நம்ம உள்ள போறது? அதுவும் இல்லாம நம்ம கோல்ஜாவோட ஃப்ரெண்ட்ஸா வேற இருக்கோம். ரகசியமா போகலாமே. அவங்க கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாதுல்ல? அதான் நாகாமா கிட்ட மாட்டிக்கிட்டோமே.
அத கவனிச்சியா? அதான் 5th ஸ்பின். இத வச்சு தான் கூல் ஜோ நகாமாவை ஜெயிக்க முடியும். ஓகே, அடுத்தது யார்? கிங் ஆஃப் ஸ்பின் கூட விளையாட யார் தயாரா இருக்கீங்க? ஷேக்ஸ், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இங்க வந்தது கார் ஸ்க்ரூவை பத்தி பேச. உண்மைதான் சொல்றேன் கூல் ஜோ. உண்மையிலே 5th ஸ்பின் இருக்கு. நீ அதை எப்படி கத்துக்க முடியும்னு எனக்கு தெரியும். போதும் நிறுத்து ஷேக்ஸ். உன் பேச்ச கேட்டதெல்லாம் போதும். இவ்வளவு பட்டதுக்கு அப்புறம் நான் உன் பேச்ச கேட்பேன்னு நம்புறியா? அவன் பேச்ச ஒரு நிமிஷம் கேளு கூல் ஜோ. ஆமா நண்பா, எங்களுக்கு உன் உதவி தேவைப்படுது. இல்லன்னா எங்களால கோல் போடவே முடியாது. என்ன வேணா சொல்லுங்க. நேத்து ராத்திரி வரைக்கும் ஷேக்ஸ் வெறும் பேடல் பவர் தான் ஆடிட்டு இருந்தான். கரெக்ட் தான். ஆனா அது மூலமா தான் நான் அந்த 5th ஸ்பின்னை பத்தியே தெரிஞ்சுக்கிட்டேன். வீடியோ கேம்ஸ், டேபிள் டென்னிஸ், சில்ட் ஜான். இந்த ரூம்ல எனக்கு பிடிக்காத விஷயங்கள் மட்டும்தான் என் கண்ணில் படுது. 5th ஸ்பின் இருக்கிறது உண்மைதான். அதை நானே உருவாக்கினேன். அதை பார்த்தா மட்டும்தான் நான் நம்புவேன். நீ கார்ட் ஸ்க்ரூவை சீக்கிரம் கத்துக்கிறதுக்காக அதை மோ கேப் பண்ணி அனலைஸ் பண்ண போறோம். உராகிரியோ மூவ்ஸை திருடினானே அதே மாதிரி தான். வீடியோ கேமால தான் நம்ம இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டணும். அப்ப அதாலேயே பிரச்சனையை தீர்க்க முடியும். இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கு. பேடல் பவர் கேம் மாதிரியே கார்ட் ஸ்க்ரூ டெக்னிக்கை நீ அன்லாக் பண்ணணும். என்ன விளையாடுறியா? இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்பின்னர் யாருன்னு ஒரு தடவை நிரூபிக்க நான் ஆசைப்படுறேன். நான் முதல்லயே சொல்லிட்டேன், நான் இந்த பாங்கெல்லாம் விளையாட மாட்டேன். இது டேபிள் டென்னிஸ். நமக்கு கோல்ஸ் வேணும் செல்லக்குட்டி. எனக்காக விளையாடு. நம்ம டீமுக்காக விளையாடுனேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவனுக்கு எதிரா ஒரு பாயிண்ட் எடுக்க வேண்டியதுதான். போன வாரம் நாம பார்க்கும்போது இந்த ரெண்டு டீமும் வழக்கமா இருக்கிற மாதிரி மேட்சே ஆடல. அதனால கோச் ஒரு பெரிய மாற்றம் பண்ணிருக்காரு. க்ளாஸ் லெஃப்ட் விங்ஸ்ல இருக்காரு. அப்புறம் கூல் ஜோ அவர் கிரவுண்ட்லயே இல்லையே. பாஸ் ஒரு அற்புதமான ஸ்ட்ரைக்கர். ஆனா உலகத்தோட பெஸ்ட் ஸ்விங்கர் அளவுக்கு அவர் விளையாட முடியுமா? அது நடக்கும்னு தோணல. யாருக்குமே காட்டாதீங்க. இந்த சிரிப்பு நல்லா இருக்கு. போச்சு. ஓ மேன், கூல் ஜோவோட கிராசிங் இருந்தா தான் கோல் அடிக்க ஈஸியா இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே, ஒரு வகையில அதுவும் உண்மைதான். கவலைப்படாதீங்க गाइस. கூல் ஜோ அந்த பாயிண்டை இந்நேரம் எடுத்துப்பான் பாருங்க. இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனா இருக்கானே. டேய், நீ ஓவரா பண்றடா. ஒரு பாயிண்ட் தானே. அவன் உன்னை தோக்கடிச்சிட்டு போட்டுமே. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் அவனை நேர்மையா தான் ஜெயிக்கணும். இப்ப நீதி நேர்மை பாக்குறதுக்குலாம் நேரம் இல்ல. கௌரவத்தை விட்டு தள்ளு. நியாய தர்மத்தை தூக்கி போடு. வாய்ப்பே இல்ல. எந்த சூழ்நிலையிலையும் நான் நேர்மையா தான் நடந்துப்பேன். நான் ஒன்னும் ஷேக்ஸ் மாதிரி கேமர் கிடையாது. சில்லிஜான் மாதிரி எல்லாம் டேபிள் டென்னிஸும் விளையாட முடியாது. நான் ஒரு ஃபுட்பாலர். Come on, let's go. முடியும் கூல் ஜோ. சாதிச்சு காட்டு. Come on, Joe. ஃபேன்ஸ் போய் சொல்ல மாட்டாங்க சில்ட் ஜான். நம்பர் 1 ஸ்பின்னர். எப்பவுமே வின்னரா இருக்கிறவங்க தான். இது 4 டேபிள் டென்னிஸ் மாதிரி இருக்கு. இத நான் ஏத்துக்க மாட்டேன். டீல்னா டீல் தான் நண்பா.
இப்போ செகண்ட் ஆஃப் ஆரம்பம் ஆயிடுச்சு. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு. கூல் ஜோ திரும்பவும் களத்துக்கு வந்துட்டாரு. எடுத்த உடனே கோல் போட போயிருக்காரு. கூல் ஜோ அந்த கிராஸ் பண்ணிட்டானு கூட வை. பால் எங்க போகுதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? இந்த மூவ்க்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பிராக்டிஸ் பண்ணலையே. கரெக்ட் தான். ஆனா நான் பார்த்த வரைக்கும் அந்த காக் ஸ்க்ரூக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. உன்னால என்ன பண்ண முடியும் கோல்ஜோ? உன்னுடைய எல்லா ஸ்பின் மூவ்மே எங்களுக்கு தெரியுமே. ஆல்ரைட், நேரா வந்துருச்சு. 5th ஸ்பின் இப்ப வருது பாரு அப்படின்னு நம்புறேன். அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? பால் டேஞ்சர் ஏரியாவை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா அது அவங்க எல்லாரையும் தாண்டி போயிட்டு இருக்கு. திடீர்னு என்ன நடந்துச்சு? நம்பர் 1 ஸ்பின்னர் தான் எப்பவுமே இங்க வின்னர். மறுபடியும் நான் தோத்துட்டேன். சூப்பர், எமோஷன் பிரமாதமா இருக்கு. இதையும் நம்ம கேம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓ வாவ், இந்த 4000X நான் நினைச்சதை விட சூப்பரா இருக்கு. மறுபடியும் தோக்கடிச்சிட்டேன் உராகிரி. நான் தோத்துட்டேன். Hey guys, yo. Oh Shakes, நீ இன்னும் அந்த பழைய SL 4000X கேம் தான் ஆடிட்டு இருக்கியா? நாங்க புத்தம் புதுசா ஒண்ணு விளையாடிக்கிட்டு இருக்கோம். பேடல் பவர் வெர்சஸ் சூப்பர் லீக் கேம். ஸ்பின்னருக்கு தான் எல்லாம் கிடைக்கும். இப்பதான் அலெக்சனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அடேங்கப்பா, நல்லா இருக்கே. கூட நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். சான்ஸே இல்ல. இப்பதான் நான் லெவல் 41க்கு வந்திருக்கேன். வேணும்னா அப்புறமா தரேன். வேடிக்கை பாரு.